தம்ப்நெயில்ல பார்த்து தான் வீடியோக்குள்ள என்டர் இருப்பீங்க. ரெஸ்யூம் கிரியேட் பண்ணுறதுக்கு பெஸ்ட் அப்ளிகேஷன் தான் வந்து பார்க்க போகிறோம். யூஸ்ஃபுல்லாக இருந்த வீடியோ தொடர்ந்து கடைசி வரைக்கும் வாட்ச் பண்ணுங்க. காலேஜ் படிக்கிறவங்களுக்கு அதுவும் லாஸ்ட் இயரில் பிளேஸ்மெண்ட் வந்து இருக்கும். அந்த பிளேஸ்மெண்ட்டுக்கு கண்டிப்பாக நிறைய கம்பெனிஸ் வரும். அதில் அட்டன் பண்ணுறதுக்கு ரெஸ்யூம் ரொம்பவே முக்கியம். ரெஸ்யூம் ரெடி பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிறத பார்த்து காப்பி பண்ணாதீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட இருந்து பார்த்து காப்பி பண்ணாதீங்க. ஓனாக கிரியேட் பண்ணுங்கன்னு சொல்லி நிறைய ஸ்டாஃப்ஸ் வந்து சொல்லி நீங்கள் கேட்டிருப்பீங்க. அல்லது நீங்கள் ஜாப் தேடி வெளியே பிளேஸ்மெண்ட் இல்லாமல் வெளியே நீங்கள் வேறு கம்பெனிக்கு ஜாப் தேடி போனாலும் ஒரு நல்ல ரெஸ்யூம் வந்து வேணும். அல்லது ஜாபில் 1 வருஷமோ 2 வருஷமோ முடிச்சுட்டு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்து நெக்ஸ்ட் கம்பெனிக்கு போகும்போதும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் சிவியும் நமக்கு வந்து தேவைப்படும். இந்த மாதிரி ரெஸ்யூம் எல்லா இடத்துலையுமே வந்து நமக்கு வந்து தேவைப்பட்டு தான் இருக்குது. அண்ட் அந்த ரெஸ்யூமை எப்படி வந்து ஃப்ரீயாக அப்ளிகேஷன் மொபைல்லே அவைலபிளாக இருக்குது ப்ளே ஸ்டோரில். அண்ட் அந்த அப்ளிகேஷனில் எப்படி எடிட் பண்ணுறது சொல்லி தான் வந்து பார்க்க போகிறோம். யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஆப்போட நேம் கேன்வா. டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன். டவுன்லோட் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட இருக்க டெம்பரரி மெயிலில் வந்து லாகின் பண்ணிக்கோங்க. மேலே வந்து சர்ச் ஐகானில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் வந்து ரெஸ்யூம்னு சொல்லி வந்து டைப் பண்ணுங்கள். உங்களுக்கு எக்கச்சக்கமான டெம்ப்ளேட்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. மோஸ்ட் ஆஃப் த டெம்ப்ளேட்ஸ் ஃப்ரீ வெர்ஷன்லையும் இருக்குது, பெய்டு வெர்ஷன்லையும் இருக்குது. நீங்கள் ஓனாக கிரியேட் பண்ணனாலும் கிரியேட் பிளாங்க் கொடுத்து கிரியேட் பண்ணிக்கலாம். அல்லது 100+ டெம்ப்ளேட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எந்த டெம்ப்ளேட்ஸ் வேணுமோ சில வந்து பெய்டு வந்து கொடுத்துருக்காங்க. மோஸ்ட்லி அதுதான் நல்லாயிருக்கும். அண்ட் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் ஃப்ரீயாக இருக்குது எந்தெந்த ஃபார்மெட்டில் வந்து நல்லா இருக்கும்னு சொல்லி வந்து பாருங்கள். எக்ஸாம்பிளுக்கு இந்த ஃபார்மெட்டில் வந்து ரெஸ்யூம் இப்படி இருக்குது. இதில் எப்படி எடிட் பண்ணுறது, நம்மளோட டீட்டெயில்ஸில் எப்படி எடிட் பண்ணுறதுனா, நம்மளோட டீட்டெயில்ஸ் எல்லாமே எப்படி எடிட் பண்ணுறதுனா நீங்கள் எதை சேஞ்ச் பண்ணுமோ. இப்போ எக்ஸாம்பிளுக்கு மேலே வந்து நேம் இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்கள். ஒன்ஸ் இப்படி ஷோ ஆகும். மறுபடியும் இன்னொரு தடவை கிளிக் பண்ணுங்கள். ஆட்டோமேட்டிக்காக வந்து எடிட் பண்ணுற ஆப்ஷன் ஷோ ஆகும். ஸோ இப்போ டெலிட் பண்ணிட்டு என்னோட நேம் வந்து நான் வந்து கொடுக்க போகிறேன். ஸோ ஓகே, நெக்ஸ்ட்டு சோஷியல் மீடியா மேனேஜர் நான் வந்து டிஃபால்ட்டாக அப்படியே வந்து விட்டுறேன். அண்ட் நெக்ஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸு, கம்யூனிகேஷன் அண்ட் எஜுகேஷன் இதெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. யூனிவர்சிட்டி ஆஃப் லீகா. இப்போ அதை வந்து நம்ம வந்து செக் பண்ணுவோம். சாம்பிளுக்கு தான் வந்து யூனிவர்சிட்டி ஆஃப் இந்தியா சொல்லி வந்து கொடுக்குறேன். பேச்சுலர் ஆஃப் ஆர்ட்ஸ் அதில் ஏதாவது சேஞ்ச் பண்ணுறாலும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு காலம் நீங்கள் சேஞ்ச் பண்ணும்போது கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு எடிட் ஆப்ஷன் வந்து ஷோ ஆகும். வேறு ஏதாவது நீங்கள் ஃபாண்ட் சேஞ்ச் பண்ணுறாலும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். பேக்ரவுண்டில் கலரு எல்லா ஆப்ஷனும் வந்து கீழே வந்து கொடுத்துருக்காங்க. எடிட் பண்ணுறது, டெலிட் பண்ணுறது, டூப்ளிகேட் நீங்கள் பேஜ் கிரியேட் பண்ணுறது, செகண்ட் பேஜ் அண்ட் ஃபாண்ட் சைஸு, கலரு, ஃபார்மெட், அதாவது போல்டு பண்ணுமா, இட்டாலிக், அண்டர்லைன் இதெல்லாமே இந்த ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு ஸ்பேஸ் கொடுக்குறது, எஃபெக்ட்ஸ் அதெல்லாம் மோஸ்ட்லி நமக்கு வந்து தேவைப்படாது. அண்ட் இதுதான் ரெஸ்யூம் வந்து சிம்பிளாக வந்து வச்சுக்கோங்க. இது கலராக இருக்குது. உங்களுக்கு மோஸ்ட்லி வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டில் வந்து நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட டெம்ப்ளேட்ஸ் வந்து இந்த அப்ளிகேஷனில் இருக்குது. நீங்கள் வந்து ரெஸ்யூம் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா எப்படி டவுன்லோட் பண்ணுறதுனா மேலே டவுன்லோட் ஐகான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணால் உங்களுக்கு சேவ் இமேஜாக வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ ஜஸ்ட் வெயிட் பண்ணுங்கள், லோட் ஆகிட்டு இருக்கு. அண்ட் மோஸ்ட்லி நான் சொன்ன மாதிரி ஃப்ரீயும் அவைலபிளாக இருக்குது, பெய்டும் அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு எந்த டெம்ப்ளேட் வந்து பிடிச்சிருக்கோ நீங்கள் வந்து பாருங்கள். மோஸ்ட்லி வந்து காசு கொடுத்து வந்து நீங்கள் எந்த ஒரு டெம்ப்ளேட் வந்து கிரியேட் பண்ண வேணாம். ஃப்ரீயாக இருக்கிறது நீங்கள் ஆல்மோஸ்ட் வந்து நல்லா தான் இருக்கும். அதே அந்த டெம்ப்ளேட்டை வந்து கிரியேட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் போய் ரெஸ்யூம் கிரியேட் பண்ணிங்கன்னா அண்ட் முடிச்சுட்டு கீழே கமெண்ட் செக்ஷனில் வந்து ஷேர் பண்ணுங்கள். ரெஸ்யூம் வந்து கிரியேட் பண்ணுற ப்ரோ நல்லா இருந்துச்சு ப்ரோ அப்படின்னு சொல்லி வந்து சொல்லுங்கள். வீடியோ பார்த்துட்டு நீங்கள் ஆல்ரெடி ஒரு ரெஸ்யூம் வந்து ஒரு நல்ல வெப்சைட்லேயே ஒரு நல்ல ஆப்லேயே வந்து நான் வந்து இது வரைக்கும் கிரியேட் பண்ணியிருக்கேன்னா அந்த யூசர் எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் வந்து ஷேர் பண்ணலாம். அண்ட் அடுத்து வர யூசர்ஸ் வந்து அவங்க வந்து பார்த்து தெரிஞ்சுக்குவாங்க. அண்ட் நான் வந்து ஒரு அப்ளிகேஷன் தான் சொல்லியிருக்கேன். அண்ட் யூசர்ஸாக உங்களுக்கு வந்து நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். நீங்களே வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் அவங்களுக்கு வந்து பார்த்து வந்து தெரிஞ்சுக்கிட்டும். அண்ட் இந்த வீடியோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது வரைக்கும் தொடர்ந்து வாட்ச் பண்ணுறதுக்கு ரொம்பவே நன்றி. ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் வந்து கேளுங்க. அண்ட் மீண்டும் ஒரு நாளோட உங்களை சந்திக்கிறேன்.